வாழைப்பூவில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வாழைப்பூவில் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்துக்கலாம். 2.5 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து 5 கப் எடுத்திருக்கேன். இதையே அரிசி நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பருப்போட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பை 2-3 தடவை கழுவி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊற வைக்கும்போதே மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. நான் எடுத்திருக்கிற அரிசி பருப்புக்கு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு பிறகு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச மிளகாவையும் அரிசி பருப்போடையே சேர்த்து அரைச்சிருங்க. அரிசி பருப்போட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நான் ஜாரில் 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். மாவு அரைக்கும் போதே 10 பல் பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாணலில் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு தாளித்து 1 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியோட கொஞ்சமாக மோர் சேர்த்து வாழைப்பூவை கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. அதை பிழிஞ்சு எடுத்து நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம சமைக்கும்போது சேர்த்தா வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கும். இப்போது வாழைப்பூவோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பூ வேகிறதுக்கு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இது மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எல்லாரையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. முக்கால்வாசி வாழைப்பூ வெந்த உடனே 2-3 கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது அடையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கீரை ரொம்ப நேரம் குக்காக வேண்டாம். அந்த சூட்லேயே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடுங்க. இப்போது மாவோட நம்ம வதக்கின கீரையும் வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறதால கருவேப்பிலை தேவைப்படாது. நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மாவை பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் அடை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது கல்லை சூடாக்கி 2 கரண்டி மாவு சேர்த்து அடையாக ஊற்றி எடுத்துக்கலாம். தோசையாக ஊற்றணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவில் கலந்து தோசையாக ஊற்றியும் எடுத்துக்கலாம். இது போல் நிறைய ஹெல்த்தி டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் இருக்குது. வாழைப்பூவை வச்சும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பக்கம் அடை வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடை வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மொறு வாழைப்பூ அடை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.